பட்டினி கிடப்பது. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பட்டினி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிஞ்சால் 2 தடவை. அமாவாசை பௌர்ணமி, அமாவாசை பௌர்ணமி. பட்டினியை பற்றிங்க எல்லா மதங்கள்லையுமே சொல்லியிருக்காங்க, எல்லா மதங்கள்லையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது விரதத்தை பற்றி, விரதம் பட்டினியை பற்றி எல்லா மதங்கள்லையுமே சொல்லியிருக்கிறாங்க. பட்டினிங்கும் போது நீங்கள் எப்பப்போ நீங்கள் வயிறை காய போடுறீங்களோ உங்கள் உடம்புல செல்கள் தன்னைத்தானே குணப்படுத்துகிற வேலையை பார்க்கும், குணப்படுத்துகிற வேலையை பார்க்கும். இத்தனை நோய் உங்களுக்கு வந்துடும். அதாவது மணியானால் சாப்பிட்டு 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 சும்மா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களாக இருந்தால் பரவாயில்லைங்க, ஏதோ விளையாடுறாங்க பண்ணுறாங்க, ரைட், ஓகேங்க. ஸோ அதனால் கூடுமான வரை நாம் வந்து விரதத்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கலாங்க. விரதம் இருக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் விரதத்தில் பல மெத்தட் இருக்குதுங்க, நிறைய மெத்தட் இருக்குங்க. எச்சியை கூட முழுங்காத விரதம். நம்ம இஸ்லாம் நண்பர்கள்லாம் பாருங்கள், ரம்ஜான் சமயத்தில் பகல் பூரா எச்சியை கூட முழுங்க மாட்டாங்க, எச்சியை கூட முழுங்காமல் விரதம் இருப்பாங்க. இன்னொன்று தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது ஒரு வகையான விரதம். இன்னொன்று பகல் பூரா சாப்பிடாம ஒரு 6 மணிக்கு மேலே எளிமையான உணவை சாப்பிட்டு இருந்துக்கிறது ஒரு வகையான விரதம். இது பத்தியம்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ அப்போது விரதத்தில் பல முறை இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் நான் சொன்ன மேலோட்டமான விரதம். உடம்பு நோய்களை குணப்படுத்துறதுக்கு சில டெக்னிக்லாம் இருக்குதுங்க. டீடாக்ஸ் டயட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாஸ்டிங், ரொம்ப உடம்பை வயிறு சுத்தமாக காயப்படுவாங்க, காயப்பட்டு உடம்பை கம்ப்ளீட்டாக குணப்படுத்துவாங்க. உடம்புல வந்து சில பல கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீடாக்ஸ் டயட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சுத்தமாக 0% உணவு இல்லாமல் 3 நாள் 4 நாள் இருப்பாங்க. அது ஒரு இயற்கை மருத்துவர் அல்லது ஒரு இயற்கை ஆர்வலருடைய ஒரு கண்காணிப்பில் நம்ம செய்கிறது பெட்டருங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் யூடியூப் பார்த்துலாம் நம்ம பண்ணி நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. விரதம் இருக்கிறது நல்லதுங்க. விரதம் இருக்கும்போது இந்த இப்போ நான் சொன்ன பார்த்தீங்க, இந்த விரதம் வந்து எந்த பாதிப்பும் சைடு எஃபெக்ட்டும் கிடையாது.